காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீ ஆவியிலிருந்து விடுபடவும் பூரண நலம் பெறவும் தூய் ஆவியால் நிரப்பப்படவும் ஜெயராஜ் ரோசம்மாள் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை அருள் வேண்டி ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். புனித சூசையப்பரை நினைவு கூறக்கூடிய இந்த நாளில்தாமே நாம் பீடச் சிறுவர்களின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய பெர்க்மான்ஸ் யோவான் என்கின்ற புனிதரையும் இந்த நாளிலே நினைவு கூறுகின்றோம். தன்னுடைய சிறு வயதிலிருந்தே இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முயற்சி செய்தவர். நான் இப்பொழுது என்னுடைய இளம் வயதில் புனிதனாக மாறாவிட்டால் நான் எந்த வயதிலும் புனிதனாக மாற முடியாது என்கின்ற வாழ்க்கை தத்துவத்தை தன்னுடைய கண் முன்பாக கொண்டு வாழ்ந்தவர். 22 வயதே வாழ்ந்தாலும் கூட தான் வாழ்ந்த அந்த நாட்களில் ஆண்டவருக்கு உகந்த நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்தார். தான் செய்யக்கூடிய சிறிய சிறிய காரியங்களில் அதிக அர்ப்பணிப்பு மிகுந்தவராக இருந்தார். இன்று பீட பூக்களின் பாதுகாவலராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். நாமும் புனித பெர்க்மான்ஸ் யோவானை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் சிறிய சிறிய காரியங்களில் அர்ப்பணிப்பு உணர்வு உள்ளவர்களாக வாழக்கூடிய நல் மனதை வேண்டி இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். சிறப்பாக அனைத்து பீடச் சிறுவர்களுக்காக, நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய பீடச் சிறுவர்களுக்காக இறைவன் அருள் ஆசீர் அவர்கள் மீது நிரம்ப பொழியப்படும்படியாகவும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்கள் வாழும்படியாகவும் அவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவிழமானீரே. பாதுகாவலராக அவரை வணங்கும் நாங்கள்
அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 13 முதல் 14 மற்றும் 16 முதல் 17 மற்றும் 23 முதல் 28 முடிய. அந்நாட்களில் பெல்சாசர் என்ற அரசன் உயர்குடி மக்கள் 1000 பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான். அந்த 1000 பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான். அவ்வாறு குடித்து கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியாரும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய நேபுக்கத்நேசர் எருசலேம் திருக்கோயிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வரச் சொன்னான். அதன்படி எருசலேமிலிருந்து கடவுளின் கோவிலிருந்து கொண்டு வந்த பொன் கிண்ணங்களை எடுத்து வந்தார்கள். அரசனும் அவனுடைய உயர்குடி மக்களும் அவனுடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அந்த கிண்ணத்திலிருந்து குடித்தார்கள். அவர்கள் திராட்சை மது குடித்து கொண்டே பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள். திடீரென ஒரு மனிதருடைய கைவிரல் தோன்றி அரசனது அரண்மனை உட்சோரில் விளக்கு தூணுக்கு எதிரே எழுதத் தொடங்கின. அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தான். அதை கண்டு அரசன் முகம் கருத்து, நெஞ்சம் கலங்கி, குலை நடுங்கி, தொடை நடுக்கமுற்றான். இதற்கு விளக்கம் அளிக்குமாறு அரசன் முன்னிலைக்கு தானியேல் அழைத்து வரப்பட்டார். அரசன் அவரை பார்த்து, என் தந்தையாகிய அரசன் யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்தவர்கள் ஒருவனாகிய தானியேல் என்பவன் நீதானோ? உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொளியும் நுண்ணறிவும் சிறந்த நாணமும் உண்டென உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். விளக்கங்கள் கூறவும் சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியும் என கேள்விப்படுகிறேன். இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை விளக்கினால் உனக்கு அரச உடை உடைத்தி கழுத்தில் பொன்மாலை அணிவித்து என் அரசில் 3ஆம் நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றான். அப்பொழுது அரசனுக்கு தானியேல் மறுமொழியாக கூறியது, உம்முடைய அன்பளிப்புக்கள் உம்முடையமே இருக்கட்டும், உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடு. ஆயினும் இந்த சொற்களை அரசருக்கு படித்து காட்டி அவற்றின் உட்பொருளை விளக்கி கூறுவேன். விண்ணுலக ஆண்டவருக்கு எதிராக உம்மையே உயர்த்தினீர். அவரது கோவிலின் கிண்ணங்களை கொண்டு வர செய்து நீரும் உம் உயர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அவற்றிலிருந்து திராட்சை மதி குடித்தீர்கள். மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள். ஆனால் உமது உயிரையும் உம் வலிகளையும் தம் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை. ஆகையால் அவர் இந்த கையை தம் திருமுன்று அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்கச் செய்தார். பொறிக்கப்பட்ட சொற்களானவை மேனே, மேனே, தேகேல், பார்சின். இவற்றின் உட்பொருள் மேனே, கடவுள் உமது அரசின் நாட்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டார். தேகேல் என்பது நீர் தராசில் நிற்கப்பட்டீர், எடையில் மிகவும் குறைந்துள்ளீர். பார்சின், உமது அரசு பிரிக்கப்பட்டு மோதியருக்கு பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையோ பனியோ, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளை நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள்.
நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு. அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறை வசனங்கள் 12 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு வன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இளைஞன் ஒருவன் தன்னுடைய விலை மதிப்புமிக்க ஒரு வாகனத்தை, காரை எடுத்துக்கொண்டு மலை ஓரமாக அதனை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கிருந்து ஒரு சத்தம், ஏய் மாடு, ஏய் மாடு என்று அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்டது. இந்த இளைஞன், காரை ஓட்டி கொண்டிருந்தவன், அந்த சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டான். யாரு என்னை பார்த்து மாடு என்று அழைப்பது என்று அவன் அந்த சத்தத்தை பார்த்து திரும்பி பார்க்கிறான். பின்னால் இளம் பெண் ஒருவர் தன்னுடைய ஆடு மாடுகளை அங்கே மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த இளைஞன் அந்த பெண்ணை பார்த்து கோபம் கொண்டு, என்னை பார்த்தா மாடு மாடு என்று சொல்லுகிறார், நானா மாடு, இல்லை நீதான் மாடு என்று சொல்லி அந்த இளைஞன் அந்த பெண்ணிடத்திலே சண்டைக்கு செல்லுவதற்காக தன்னுடைய கார் கண்ணாடியை இறக்கி கொண்டு அங்கே அவளிடத்திலே அவன் பேசி கொண்டிருக்கிறான். அப்பொழுது சிறிது நேரத்தில் அந்த இளைஞன் எதிர்பாராத விதத்திலே எதிரே வந்த ஒரு மாடு மோதி அவனுடைய கார் வாகனமானது கடுமையாக சேதமுற்றது.
உனக்கு முன்னால் மாடு வந்து கொண்டிருக்கிறது, கவனமாக செல் என்கின்ற அழைப்பிலே, என்கின்ற தொனியிலே அந்த பெண்மணி அந்த இளைஞனிடத்திலே ஏய் மாடு, ஏய் மாடு என்று சொன்னது அவனுக்கு அவள் தன்னைத்தான் மாடு என்று சொல்வது போல தோன்றி அங்கே அதனால் அவன் பெருத்த இழப்பை சந்தித்தான் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட பல எச்சரிக்கைகள் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றன. நமக்கு உள்ளிருந்தும் புறமிருந்தும் நம்முடைய வாழ்வை குறித்த எச்சரிக்கை மொழிகள் பல வந்து கொண்டிருக்கின்றன. அந்த எச்சரிக்கை மொழிகளின் பால் நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டிருக்கிறோம், நமக்கு வரக்கூடிய எச்சரிக்கைகளை எந்த விதத்தில் அணுகுகிறோம் என்று சிந்தித்து பார்க்க இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகமும் சரி, இரண்டாவது வாசகமும் சரி, எச்சரிக்கை மொழிகளை தாங்கி வருவதாக இருக்கின்றன. முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே பெல்சாட்சர் என்கின்ற அரசன் தன்னுடைய மனைவிகள், தன்னுடைய வைப்பாட்டிகளோடு இணைந்து ஒரு பெரிய விருந்தை கொண்டாடுகின்றான். 1000 பேருக்கு அந்த விருந்தை வைக்கின்றான். அவன் விருந்து வைத்தது தவறு அல்ல, ஆனால் அந்த விருந்திலே அவன் பயன்படுத்திய பாத்திரங்கள் தான் தவறானவை. ஆலயத்திலே பயன்படுத்தப்படக்கூடிய அந்த பாத்திரங்களை, அந்த ரசக்கிண்ணங்களை தன்னுடைய தந்தை நெபுகத்நேசர் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கவர்ந்து வந்திருந்த ஆலய பொருட்களை பயன்படுத்தி தன்னுடைய மனைவிகள் வைப்பாட்டிகளோடு அவன் விருந்து கொண்டாடியதுதான் தவறு. பலிபீடத்திலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய அந்த திராட்சை கிண்ணத்தை, அந்த பாத்திரங்களை தன்னுடைய மனைவிகளோடு இணைந்து அவன் பயன்படுத்தியதுதான் தவறு என்று இங்கே குறிப்பிடப்படுகின்றது. அவன் செய்த அந்த தவறுக்கு அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுகின்றது. அந்த விருந்திலே இணைந்து பங்கேற்ற அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த அரண்மனை சுவற்றிலே கை ஒன்று எழுதுவதை பார்க்கிறோம். அவனுக்கு எச்சரிக்கை கொடுப்பதை பார்க்கிறோம். உன்னுடைய அரசு வீழப்போகிறது, எடை தராசிலே நீ குறைந்து விட்டாய், ஆண்டவருக்கு எதிராக நீ தவறு செய்து விட்டாய் என்று அங்கே அவனுக்கு அந்த எச்சரிக்கை மொழி கொடுக்கப்படுவதை, அவனுடைய அழிவை குறித்த முன்மொழியை அங்கே அவனுக்கு கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிற பொழுது இயேசு தன்னுடைய சீடர்கள், தன்னை பின்பற்றுபவர்களுக்கு எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரும் என்பதை எச்சரிக்கையாக கொடுக்கின்றார். உங்களை துன்புறுத்துவார்கள், அரசர்களிடம் இழுத்துச் செல்லுவார்கள், உங்களுடைய சொந்த குடும்ப உறுப்பினர்களே உங்களை வெறுப்பார்கள், உங்களை காட்டிக் கொடுப்பார்கள் என்று தம்மவர்களுக்கு வரக்கூடிய அந்த வாழ்வின் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் கொடுக்கின்றார். முதல் வாசகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எச்சரிக்கை அழிவை குறித்த ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது. நற்செய்தி வாசகத்தில் நாம் பெறக்கூடிய ஒரு எச்சரிக்கை அவர்களுடைய எதிர்கால வாழ்வை குறித்து விழிப்போடு இருக்க வேண்டும். உங்களுடைய எதிரிகளை குறித்து, உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன் என்கின்ற ஆறுதல் மொழிகளை தாங்கி வரக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது. அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. நாம் நல்ல வழியில் பயணிக்கின்ற பொழுது, இறைவனினுடைய திருவுளத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிற பொழுது, நமக்கு வரக்கூடிய எச்சரிக்கைகள் நம்முடைய வாழ்வை நல்வழிப்படுத்துவதாக அமையும். அல்லது துன்பங்களை கண்டு, துயரங்களை கண்டு நாம் மனம் சோர்ந்து விடாமல் நம்மை கைதூக்கி விடுவதாக, நமக்கு ஆறுதல் கொடுப்பதாக அந்த எச்சரிக்கை மொழிகள் அமையும். அதே நேரத்திலே நாம் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிற பொழுது, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முன்னிடம் கொடுத்து செயல்படுகின்ற பொழுது, அப்பொழுது வரக்கூடிய எச்சரிக்கைகள் நம்முடைய வாழ்வை அச்சுறுத்தக்கூடிய எச்சரிக்கை மொழிகளாக இருக்கும். நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்முடைய வாழ்வை எவ்வாறு அமைத்துக் கொள்கிறோம்? இறைவனுக்கு எதிரான காரியங்களில் நாம் ஈடுபடுத்திக் கொள்கிறோமா? அல்லது இறை திருவுளத்தை முன்னிறுத்தி
இறை பராமரிப்பை உணர்ந்து நாம் இறைவனுடைய வார்த்தைகளின்படி விழுமியங்களின்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் இறை வார்த்தையின்படி இறை விழுமியங்களின்படி செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த உலகம், இந்த உலகில் உள்ள மக்கள் நமக்கு எதிராகத்தான் செயல்படுவார்கள். ஆனால் இறைவனுடைய வல்லமை மிக்க அருட்கரம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும். எப்படிப்பட்ட ஆபத்துக்கள், இடர்பாடுகள், நெருக்கடிகள் வந்தாலும் நாம் கீழே விழாதவாறு இறைக்கரம் நம்மை பாதுகாத்து நமக்கு துணையாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட இறைவனுடைய வல்லமை மிக்க அருட்கரத்திலே நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த உலகின் பாதையில் இறைவனுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இறை திருவுள்ளத்தின்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உமை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது:
ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து நம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் உம் அடியார்களை, யாரும் நினையாத ஆன்மாக்களை, உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித பெர்க்மான்ஸ் யோவான், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இவருடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சூசை தந்தையின்
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் அர்ப்பணிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.